வரப்போகிற வேத வசனம் வாசியுங்கள். ஆமென். நியாய தீர்ப்பின் அக்கினி. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் 100க்கு 100 உண்மையாய் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு பறந்து செல்ல, அவரோடு ஆமென் இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சபையோர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து ஆராதிக்கணும், ஆராதனைக்கு வரணும். அல்லேலூயா. நான் தேவ சபைக்கு போய் தேவனை ஆராதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, சத்தியத்தை அறிந்து, இன்னும் சத்தியத்தில் வளர்ந்து தேவனுடைய வருகைக்காக நான் ஆயத்தமாகிறேன் என்ற உணர்வோடு வர வேண்டும். கரங்களை தலை சொல்லுமா. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு மட்டும் வருகிறேன் என்று சொன்னால் எல்லாரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் மறுமையின் ஒரு வாழ்வு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பரலோக வாழ்வு ஒன்று இருக்கிறது. நித்திய காலமாய் தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோமாக, கர்த்தரை ஆராதிக்க வருவோமாக, சத்தியத்தை அறிந்து கொள்வோமாக. அல்லேலூயா. வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். 15வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 11லிருந்து வாசியுங்கள். 11லிருந்து வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. பாருங்கள், நியாய தீர்ப்பின் அக்கினி. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தணிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை தணிந்து போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிகிறோம். ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள். ஒவ்வொரு மனிதரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் அது. அது சிறு பிள்ளையாயிருந்தாலும், பெரியோராயிருந்தாலும், மரித்தோராயிருந்தாலும், உயிரோடு இருக்கிறவர்களாயிருந்தாலும், ஒரு நாள் அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய ஒரு காலம் ஒன்று உண்டு. அந்த நாளிலே அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் அங்கு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. அப்பொழுது அவரிடத்தில் அன்பை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் ஆமென் எவரும் அங்கே அல்லேலூயா பாருங்கள், அந்த 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 நேரத்தில் வந்து ஆமென் ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்லாம் சொல்லவே முடியாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் அமர்ந்திருந்து ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், தங்களில் உள்ள
ஆமென், தங்கள் தங்கள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் 14 மரணமும் பாதாளமும் கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம் என்று சொல்லி. அப்படி என்றால் இரண்டாம் மரணம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில காரியங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், இப்பொழுது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சரீர பிரகாரமான மரிக்கிறோம், அப்படிதானே? அல்லேலூயா. பாருங்கள், சரீர பிரகாரமாக மரித்து விடுகிறோம். இது முதலாம் மரணம், முதலாவது மரணம். இந்த பூமியில் மரித்த உடனே இந்த தேவன் தந்த ஆவி அவரிடத்தில் போய்விடுகிறது. இந்த சரீரம் ஆத்மா இளைப்பாறுகிறது, இளைப்பாரி கொண்டிருக்கிறது. சரீரம் அழுகி நாறி போகும், ஆனால் இந்த ஆத்மா இளைப்பாரி கொண்டிருக்கிறது. இளைப்பாரி கொண்டிருக்கிற இந்த ஆத்மா ஆண்டவர் என்ன செய்வார்னா, இயேசு கிறிஸ்து ஆமை முதலாம் வருகையில் உயிரோடு இருக்கிற நாமும் அதே போல மரித்தவர்களும் அவரோடு கூட எழுந்திருக்கும்படி என்ன செய்கிறார்? அதுபோல அந்த இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமை இரண்டாம் வருகையில், ஹல்லேலூயா, அவருடைய இரண்டாம் வருகையில் என்ன செய்கிறார்? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, இரண்டாம் மரணம் சொன்னேன், அப்படிதானே? இரண்டாம் மரணம். இப்போ இளைப்பாரி கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரும் என்ன செய்வாருங்க? வாங்க, ஹல்லேலூயா கூப்பிடுவார், அழைப்பார். அப்பொழுது பாருங்க, சமுத்திரத்தில் விழுந்து மரித்தவர்கள், விபத்தில் மரித்தவர்கள், நோயில் மரித்தவர்கள், அதே போல நல்ல வயது சென்று மரித்தவர்கள், நல்ல சுகத்தோடு மரித்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்தவர்கள், துன்மார்க்கமாய் மரித்தவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா, அப்படிதானே போட்டிருக்கு. சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க, 12வது வசனம் சொல்கிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஆமென். நல்லா கவனிங்க, இப்போ நாம செய்கிற எல்லா கிரியைகளும் அங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர்ந்து வாழணும். கரங்களை சொல்லுமா? நாம ஜெபிக்கிற ஜெபம் அங்க எழுதப்படும், நம்ம ஆராதிக்கிற ஆராதனை அங்கே எழுதப்படும், நாம கொடுக்கிற காணிக்கை அங்கே எழுதப்படும், நாம ஒருத்தர் செய்கிற உதவி அங்கே எழுதப்படும். ஆமென். அதே வேளையில் நாம் ரகசியமாய் செய்கிற பாவங்களும் எழுதப்படும், ஆண்டவருக்கு துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஜீவியமும் எழுதப்படும். இப்படி எழுதப்படும் போது அங்கு போய் ஆமென் நிற்கும் போதுதான் யார் யார் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அவர் காட்டுவார். அப்பொழுது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, உங்களுக்காக ஆயத்தம் பட்டிருக்கிற என் பிதாவினால் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சொல்லி அழைத்து அந்த அந்த ஆமென் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையுங்கள் என்று சொல்லுவார். உங்களுக்காக ஆயத்தம் பண்ண வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து நீங்க பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்லுவார். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து எங்க போங்கன்னு சொல்லுவார்? அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அக்கினி கடலிலே. அல்லேலூயா. பாருங்க, இப்போலாம் சமீபமாக இந்த இப்போ கூட கொஞ்சம் என்ன ஐஸ்லாந்து சொன்னாங்க, ஐஸ்லாந்து, ஹவாய் தீவு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எரிமலைகள் வெடித்து என்ன செய்ய தெரியுமா? அந்த எரி குழம்பு வருது பாருங்க, அந்த எரி குழம்புகள் அந்த தழல் எப்படி வருது பார்த்தீங்களா? அப்படியே அது வந்து கிராமத்துக்குள்ளே போகுது, வீடுகளுக்குள்ளே போகுது. மரங்கள் பசுமையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே தீச்சி அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி விடுகிறது. ஒரு இடத்துல காட்டினா ஒரு கல் உருண்டு போகுது, அந்த கல்லும் அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகி போச்சு, சாம்பலாகி போச்சு. அப்போ அவ்வளவு பவர், அத்தனை டிகிரி உள்ள
ஆமென். அனலுக்குள்ள நம்ம போட்டால் எங்கே இருப்போம், என்ன செய்வோம்? காணாமல் போயிடுவோங்க. அப்படியே இந்த கிசான் ஜாம் மாதிரி ஆகி போடும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நியாய தீர்ப்பின் அக்கினி ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து என்ன செய்யணும்? வாழணும். அதனால தான் பைபிளில் நீங்கள் பார்த்தால் வாசித்து பாருங்கள். ஆமை, யார் யார் நியாய தீர்ப்பில் பங்கு பெறுவாங்க? நல்லா கவனிங்க. நம்மளாம் பரலோகத்துக்கு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. சரி, யார் யாரெல்லாம் நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்பதை குறித்து வேத வசனத்தில் ஒரு 5 காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்க, நியாய தீர்ப்புக்கு நம்மளாம் தப்பு வைக்கப்படணும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வாசிப்போம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். முதலாவது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடாதவர்கள் நியாய தீர்ப்பின் அக்கினிக்குள்ளே பிரவேசிப்பார்கள். வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அக்கினியிலே போடப்படும் என்றார். அல்லேலூயா. மனம் திரும்புதல் கேற்ற கனிகளை கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. அது மரத்துக்கு சொல்லியிருக்கா, மனுஷனுக்கு சொல்லியிருக்கா? சொல்லுங்க, மரத்துக்கு சொல்லியிருக்கா, மனுஷனுக்கு சொல்லியிருக்கா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. மனுஷனுக்கு தாங்க சொல்லியிருக்கு. நீங்க மனுஷன் தானே, நீங்க மனுஷி தானே, உங்களுக்கு தான் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. மனுஷனுக்கு தான் சொல்லியிருக்கு. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கு. கவனிங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சபைக்கு வருகிறோம், உடனே ஆமென் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிடுறோம். சொல்லுது புரியுதுங்களா? ஆமென். அதுக்கு பிறகு தாங்க நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்டாக மாறணும். கரங்களை தலை சொல்லுமா. அதுக்கு பிறகு தான் நம்ம வாழ்க்கையை வித்தியாசமாக மாறணும். இன்றைக்கு அநேகர் சபைக்கு வந்துட்டான், பைபிளை கையில் மட்டும் வச்சுக்கிட்டான், ஆண்டவருக்கு ஏதோ காணிக்க கொடுத்துட்டேன்னா, ஏதோ ஆமென் போக்கும் வருத்தமாக இருக்கிறது போல நான் இருந்துட்டேன்னா நான் ஒரு கிறிஸ்தவள் அவ்வளோதான், நல்லா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க. ஆமென். மனம் திரும்புதல் என்று சொன்னால் அதற்குரிய வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இப்படிலாம் வாழ்வேன் ஆண்டவரே, இனி உலகத்தின் பக்கமாக நான் திரும்ப மாட்டேன், உம்முடைய பக்கமாக தான் நான் திரும்பி மனம் திரும்பி என் மனசெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையெல்லாம் நீர்தான் சொல்கிறோம். அதன்படி நம்ம வாழ்கிறோமா என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணினாயே, அந்த உடன்படிக்கையின்படி வாழ்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பார்த்து கொண்டே இருக்கிறார். சொல்ற புரியுதுங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படிதான் சகரியாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் மனம் திரும்பின வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஜனங்களை விரும்பினார், ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தார். ஆனால் அவருடைய வழிகள் எல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் சகரியாவின் புத்தகம் 1:3 அவர் சொல்லும்போது, என்னிடத்தில் திரும்புங்கப்பா, அப்பொழுதுதான் நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க 1:4 வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. உங்கள் பிதாக்களைப் போல இராதிருங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமல் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றது புரியுதுங்களா? எதை விட்டு திரும்பணுமா? உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு என்ன செய்யுங்கன்னு சொல்றாரு, திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள், ஆமென், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார், அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் எல்லாம் என்னது, அவருடைய வழிகளில் நடப்பதற்கு பிரியப்படவில்லை. அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறதுக்கு மனசு இல்லை. புரியுதுங்களா? எப்போ பார்த்தாலும் நாங்கள் எகிப்தில் இருந்தால் தேவையில்லை அப்படி சொல்லி உலகத்தில் உள்ள காரியங்களை அனுபவிப்பதற்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் கொடுக்கிற மன்னா மேலே திருப்தி இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் மேலே திருப்தி இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீக சுகத்தின் மேலே திருப்தி இல்லை அவர்களுக்கு. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அவர்களை வழி நடத்தி வந்தார். பைபிளில் சொல்லியிருக்கு, வனாந்திரத்திலும் தம்முடைய ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தலை சொல்லுமா? புரியுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நடத்தி கொண்டு வந்தா இவர்கள் வழிகள் எல்லாம் பொல்லாததா இருக்கு. புரியுதுங்களா? அதனால மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்னும் நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படி, இன்னும் ஆசீர்வாதத்தில் வளரும்படி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால தான் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும், திரும்பிடணும். பாருங்க, இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் வெறுக்கிறதெல்லாம் வேண்டாம், ஆண்டவருக்கு துக்கப்படுத்துகிற காரியங்கள்லாம் வேண்டாம். ஆண்டவரே, என் வழிகளை நேராக்குங்க ஆண்டவரே, என் வழிகளை சீர்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சிறப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் மதுபான பிரியனா இருக்கிறேனே, மதுபானம் பண்ணிவிட்டு சில போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு விட்டு இந்த கர்த்தருடைய பந்தியில் நான் கலந்து கொள்கிறேனே. இன்றைக்கு அநேகர் பாருங்க, துணிகரமாக இதில் கலந்து கொள்கிறதை பார்க்கிறோம். பைபிள் வசனத்திற்கு பயப்படுகிறதில்லை. அப்படி கலந்து கொள்ளும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்கினை தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு. அநேகர் மரித்தும் போனார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆகவே நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், உடனே பயப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அக்கினி மதிலாயிருப்பேன், உங்கள் நடுவில் மகிமையாயிருப்பேன் ஆண்டவர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சில காரியங்களை விட்டு திரும்பணும். இந்த வருஷத்துல மனம் திரும்பி ஆகணும். அப்பொழுதுதான் நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும், ஆண்டவருக்காக இன்னும் சாட்சியாக வாழ முடியும். கர்த்தர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வாராக. ரெண்டாவது, அதே 3:9 சொல்லப்படுது, நல்ல கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ரெண்டாவது நல்ல கனின்னு போட்டிருக்கா. வாசிங்க, லூக்கா 3:9. டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்க, டைம் ஆகுது. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி பாருங்கள். இது நல்ல கனி கொடாத மரம், நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ள
வந்த உடனே நல்ல கனி கொடுக்கறதுன்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கனின்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் 5:22 நீங்க வாசிச்சு பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடங்கு, இப்படிப்பட்டவைகளில் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. போதும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கனி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமென். சபைக்குள்ள வந்தோம், இப்ப மனம் திரும்பிட்டோம், இதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? நல்லவங்களா வாழணும், நல்ல குணாதிசயம் வரணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆமென். நீங்க நல்லவங்க தானே? இயேசு நல்லவர் தானே? உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாருன்னா நீங்களும் நல்லவங்க தானே இருக்கணும். நீங்களும் நல்லவங்களால தானே இருக்கணும். சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்களும் நல்லவங்களால தானே இருக்கணும். கரங்கள் சொல்லுமா, இயேசு நல்லவர் தானே? சொல்லுங்க, இயேசு நல்லவர், எந்தென்றும் நல்லவர். கரங்கள் சொல்லுமா. சரி, நல்ல கனிகளை கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் கனியோ அன்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அதுல அன்பு மட்டும் எடுத்துடுவோம். புரியுதா? அல்லேலூயா. இன்றைக்கு அன்பு இருக்கா? நமக்கு அன்பு இருக்கா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கிற அன்பு நம்ம கிட்ட இருக்கா? அல்லேலூயா. அதை இந்த உலகம் என்ன செய்யும்? எதிர்பார்க்கும். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்ம மேல அன்பு வச்சதுனால தானே, இரக்கம் வச்சதுனால தானே நம்ம இங்க இருக்கிறோம். இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமென். சரி, அப்போ பாருங்க, இன்றைக்கு 1 கொரிந்தியர் 13:4 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பு சகலத்தையும் என்ன செய்யும்? வாசி. அன்பு நீதியை சார்ந்து தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். சரி, அது கடைசியில் சொல்லப்படுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், எல்லா மதமும் எடுத்துக்கொண்டால் அன்பை பற்றி போதிக்கிறது. சொல்ல புரியுதுங்களா? எல்லா மதமும் அந்த விசுவாசம், அன்பு, இந்த ரெண்டையும் என்ன செய்யுது? போதிக்குது. புரியுதா? இந்த கடவுளை நம்பினா இது உங்களுக்கு கிடைக்குங்க, இந்த கடவுளை நம்பினா உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவிட்டே அப்படி தானே, விசுவாசித்தால் எல்லாம் கூடும், விசுவாசம். ஆனால் ஆமென், தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, எல்லாத்த பார்க்கிலும் ஆமென் இயேசு கிறிஸ்து ஆமென் அவருடைய உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா அன்பு தான். மொத்தத்தில் நீங்கள் இந்த வேதாமத்தை முழுசும் எடுத்துக்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டதுங்க? வித்தியாசமானது. கரங்களை தெல்ல சொல்லுமா, வித்தியாசமானது. ஏன் தெரியுமா? எல்லாம் ஆமே கடவுள்களும் போதிச்சாலும் அன்பை விளங்க பண்ணுவதற்கான பரிகாரம் எதுவுமே செய்யலை. ஆனால் இயேசு அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக 2 கரங்களை விரித்து, கால்களை ஒப்பு கொடுத்து, ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். அதனால தான் அன்பே பெரியது. கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பேன்னு போட்டிருக்கணும். அதுல இயேசு கிறிஸ்துவின் அன்பே பெரியது. விசுவாசிக்கிறீங்களா? மற்ற எல்லா விசுவாசத்தை, நம்பிக்கை, அது எது சொன்னாலும் அன்பே தான் சிவம் அப்படி சொல்லி இருந்தாலும் ஒன்றும் அதற்காக பலியாகவில்லை, ஒன்றும் அதற்காக ஜீவனை கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே உங்களுக்காக என பாவி என்றும் பாராமல், துரோகி என்றும் பாராமல் நம்மை நேசித்த அன்பு அல்லவா, இரக்கம் பாராட்டின அன்பு அல்லவா? ஆமென். அதனாலதான்
இந்த அன்புக்கு ஆமாம் ஈடான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கரங்களை தள்ள சொல்லுமா, கரங்களை தள்ள சொல்லுமா. அதனால்தான் பக்தன் இப்படியாக பாடுகிறான், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. ஆமென். என் இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. அல்லேலூயா. சோதரம் பாருங்க, அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் எனக்கு இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. நீ ஓசை இடுகிற இந்த மாதிரி ட்ரம்ஸ் தான் சொல்ற, ஓசை இடுகிற வெண்கலம் தான் சொல்ற. புரியுதா? சும்மா டப்பா தான். சொல்லுங்க பார்ப்போம். இங்க சும்மா டப்பாவா இருக்கக்கூடாது, டப்பாவா இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பாருங்க அந்த வசனம் வாசிங்க. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போலவும் இருப்பேன். கவனிங்க, ஆரம்ப நாட்களில் ஒரு வெள்ளையும் சுலைமா ஒரு சகோதரி வந்தாங்க. ரொம்ப லபலபம், பயங்கரமாக ஆவியில் நிறைஞ்ச அபிஷேகத்தில் நிறையும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா கொஞ்சம் ஏழ்மையாக அப்படி உட்காந்துருக்குறாங்க பாருங்க. அவங்கக்கிட்ட பார்த்தா ரொம்ப பரிசுத்தவாட்டி மாதிரி அப்படியே தூர போகும். ஒரு நாள் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், சபைக்குள்ளே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ளே எப்படி பார்க்கணும்? ஒரே மாதிரி பார்க்கணும். சும்மா இந்த கதெல்லாம் விடக்கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும் அப்படி சொல்லி அதுலேருந்து வரவே இல்லை. அதுலேருந்து இது யாரு? ஏசப்பா பிள்ளையா? அது யார் பிள்ளை? அது ஆவி வேற உள்ள. புரியுங்களா உங்களுக்கு? அந்த அன்பு உனக்குள்ள இல்லைன்னா நீ அந்நிய பாஷையை அதிகமாக பேசினாலும், அதில் போட்டிருக்கான் தூதருடைய பாஷையை, இங்கே உள்ள பாஷை இல்லை, தூதருடைய பாஷையை நீ பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவா. சும்மா தான் ட்ரம்ஸ் தான், டப்பா தான், சும்மா சத்தம் போடும், அவ்வளோதான். அப்படிதான், சும்மா சத்தம் போடுறதுக்கு வரல சபைக்கு, சத்தியத்தின்படி நடக்க வருகிறோம். கரங்களுக்கு தலை சொல்லுமா. ஆமாம். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு தெரியுமா? உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் நீ சொல்லுங்க, யாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க. சில நேரங்களில் சிலர் நான் பார்த்துருக்கிறேன், அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டான், ஊரெல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? கண்ண அப்பா அம்மாவை பிச்சை எடுக்க விட்டுருப்பான். ஆமென். சொல்ற புரியுதுங்களா?
அவங்கள நேசிக்க முடியலையே. உன் கூட பிறந்தவன் கஷ்டப்படுவான், நீ நல்லா இருப்ப, அவனுக்கு உதவி செய்ய மாட்டான் ஒரு 10 ரூபாய். அல்லேலூயா. ஆனால் ஊரெல்லாம் அன்னதானம் பண்ணுவான். பைபிள் என்ன சொல்லியிருக்கு? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் அன்னதானம். முதல்ல ஆண்டவர் அன்னதானத்தை பார்க்கல, உனக்கு உள்ள முதல்ல அன்பு இருக்கான்னு பார்க்குறாரு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? நிறைய பேர் அதில் ஒரு திருப்தி, ஆஹா நான் பார்த்துறேன், அதை பெருமைக்கு செய்கிறது. சரிங்க உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தியா நான்லாம் இப்படிலாம் செஞ்சுட்டேன், எல்லாம் ரொம்ப அன்பாக இருக்கிறான்னு நினச்சிப்பாங்க, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அன்பாக இருப்பேன்னு நினச்சிருப்பாங்கோ அப்படின்னு இவங்களுக்கே ஒரு ஃபீலிங். ஹல்லேலூயா. தவிர அவன் உண்மையாக ஆண்டவர் நேசிக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்க மாட்டார். சொல்கிற புரியுதுங்களா? கடைசி அவங்களுக்கு எங்கே போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அக்கினியில வெட்டுண்டு. ஆமென். நியாய தீர்ப்பு நாளில் நீ எவ்வளோ அன்னதானம் கொடுத்தன்னு கேட்க மாட்டார் ஆண்டவர். எவ்வளோ அந்நிய பாஷை பேசுன்னு கேட்க மாட்டார். எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொன்னு கேட்க மாட்டார். ஆமென். உங்கள் அப்பா அம்மாவோட எவ்வளோ அன்பாக இருந்த, அண்ணன் தம்பியோட எவ்வளோ அன்பாக இருந்த, சபையில் எல்லார்ட்டையும் எப்படி அன்பாக இருந்தியா, இதை தான் என்ன செய்வேன் கேட்பார். கரங்களை தலை சொல்லுமா? ஆமாம். நல்லா கவனிங்க. இதன்படி வாழ்கிறதுக்கு நம்ம ரொம்ப கடினம். சரிங்களா? சில நேரங்களில் போன வாரம்லாம் சில நேரங்களில் நமக்கு கோபம் ஊட்டுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. இந்த ஊழியத்தில் நம்ம வந்த பிறகு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன். நமக்கே குழி நோண்டுற ஆட்கள் இருக்கும், நம்மளை குறை சொல்கிற ஆட்கள் இருக்கும், நம்மளை ஆமேன் இந்த ஆட்களெல்லாம் வச்சுட்டு நான் அன்பாக நடத்தணும், இவங்களுக்கு அன்பு காட்டணும். அப்படி தான் எனக்கு கோபம் வந்து ஒரு நாள் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் 37 ஆண்டவர் 2 நாள் பேசிட்டார். பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் ஆகாதே. என்ன சொல்லியிருக்கு பாருங்க? பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்யாதே? எரிச்சல் ஆகாதே. வாசிங்க. நியாயக்கேடு உள்ளவர்கள் மேல் என்ன செய்யாதே? பொறாமை கொள்ளாதே. அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனம் ஆண்டவர் பேசுறாரா இல்லையா? ஆண்டவர் பேசுறவரா இல்லையா? பேசுவார். சரியா? சில நேரங்களில் சில ஆட்கள் எரிச்சல் போட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு? கோபப்படுத்துவாங்க, விரோதமாக பேசுவாங்க. எல்லா காரியங்களும் பேசும்போது நம்ம பைபிள் எடுத்து பேசி நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்மளோடு கூட அழகாக பேசுவார். கரங்களை தலை சொல்லுமா? அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னா, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படிங்கிறாரு. ஆமென். 3வது வசனத்தில் நன்மை செய். சரி. 2வது சொல்றாரு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. போதும், நான் வாசிக்க சொல்லும்போது வாசிங்க. கவனிங்க, நன்மை செய்ப்பா, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் ஆகாத, அவங்களுக்கு நன்மை செய். ஆமென். அதுக்கு பிறகு சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படி தானே சொல்றாரு? அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படு, அது நன்மை செய், நல்லதே செய். 2வது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் என்ன செய்வார்? நிறைவேற்ற. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒப்பு வச்சிரு. அதில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய, பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் ஆகாதே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு ஒப்பு வைத்திரு. அடுத்த 7வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி என்ன செய்? அமர்ந்து அவருக்கு காத்திரு. அப்படி சொல்லியிருக்கு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் என்ன செய்யாதே? எரிச்சல் ஆகாதே. அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி செய்தினா பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அத்தானா அறுப்புண்டு போயிடும். கரங்களை தலை சொல்லுமா? 2வது வசனம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் புல்லை போல அறுப்புண்டு சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல என்ன செய்வார்கள்? வாடி போவார்கள். தானா தீஞ்சு போறதை பற்றி ஏன் நீ கவலைப்பட்டு இருக்க? அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? நீ நல்லா சாப்பிட்டா மாறிடு.
நல்ல கேரக்டராக மாறிடு, சாந்த குள்ளமுனவனும் ஆயிரு. அதே சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். கரங்களை தறி கதிர மகிமைப்படுத்துவோமா? 11 வாசிங்க. சாந்த குணமுள்ளவர் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். கரங்களை தறி கதிர மகிமைப்படுத்துவோமா? ஏங்க, இதை செய்யணுமா நம்ம அதை செய்யணுமா? எதை செய்யணும் சொல்லுங்க? பொல்லாதவர் மேலே எரிச்சல் ஆகிட்டே, கோவப்பட்டுக்கிட்டே, கசந்துக்கிட்டே, பா பூ பா அப்படி இருக்கணுமா? இல்லை கர்த்தர் சொல்றதை கேட்கணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு ஒப்பு வைத்திரு, கர்த்தருக்கு காத்துரு. ஆமென். அதுபோல நீ மாறிப்பாரு. உன்னை பூமியில சும்மா வைக்க மாட்டேன், சுதந்தரிக்க வைப்பேன். உனக்கு சமாதானத்தும் மகிழ்ச்சியும் நிறைவா வைப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கடைசியா வாசிங்க 39, அதே சங்கீதம் 37:39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கும் தப்புவித்து ரட்சிப்பார். 34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எஸ் ஆண்டவரே, இதன்படி நான் நடக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நியாய தீர்ப்பில் பங்கடைவதில்லை. ஏனென்றால் நாம் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்படுத்தணுமா? சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்பு, பகைக்கிறவளுக்கும் நன்மை செய்கிற அன்பு. ஆமென். அவர் நிந்திக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு அன்பு. ஆமாம், இன்றைக்கும் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் துரோகிகளும் பாவிகளுமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை கைவிடாதவராக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வம் அவர். அவருடைய அன்பு வித்தியாசமானது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒன்று, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இரண்டாவது, ஆவிக்குரிய கனியை கொடுங்கள், நல்ல கனியை கொடுங்கள். அப்பொழுது நாம் நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, அவரில் நிலைத்திராவிட்டால் நாம் என்ன செய்யப்படுவோம்? நியாய தீர்ப்பிலே பங்கடைவோம். யோவான் 15:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரில் நிலைத்திராவிட்டால் நாம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகள் எல்லாம் சேர்த்து அக்கினியில் என்ன செய்கிறார்கள்? போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போகும். ஆமே. நியாய தீர்ப்பின் அக்கினி, தேவனுடைய பிள்ளைகளே, என்னில் நிலைத்திராவிட்டால் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. நீங்கள் முழு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு திராட்சை செடியை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். திராட்சை செடிக்கு ஒப்பனையாக அவர் சொல்லுகிறார். ஒரு திராட்சை செடியில் கனி நிலைத்திருந்தால் அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான்? கனி கொடுக்கிறத போல மாறும்போது அந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? அதிக கனிகளை கொடுக்கும்படி அதற்கான உரம் போடுகிறான், அதற்கு நீர் பாய்ச்சுகிறான், அதற்கு மருந்துகளை செலுத்துகிறான், அதற்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தை கொடுத்து அதை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவன் அந்த இடத்தெல்லாம் அழகா சுத்தம் பண்ணி அதுக்கு பராமரித்து கொடுக்கிறது போலதான் நம்முடைய ஆண்டவருங்க. கரங்களை தலை சொல்லுமா? நாம் அவருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து பாருங்கள். இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எதில் இருக்கணும்? ஆமென். பாருங்கள், 3வது வசனம் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். கரங்களை தலை சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் பாருங்கள், அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும்.
ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கணும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே காக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். கரங்களை தலை சொல்லுவோம். இன்னைக்கு அநேகர் பாருங்கள், அன்றைக்கு சீசர்கள் இந்த உபதேசம்லாம் கடினமானதுப்பா, இதன்படிலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு பின்மாங்கி போனது போல தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட உடனே சில நேரங்களில் உற்சாகமாய் ஆண்டவருக்குள்ளே வருவார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின்மாற்றம். அதற்கு பிறகு பார்த்தா அந்த வசனத்தை கை கொள்ள முடியாமல், வசனத்தின்படி விசுவாசிக்க முடியாமல், வசனத்தின்படி நடக்க முடியாமல் தவிக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உபதேசத்தை கை கொள்ளுங்கள், அவருக்குள்ளே நிலைத்திருங்கள். பாருங்கள், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் நடந்தபடியே தானும் நடப்பானா. கரங்களை தெரிவிக்க மகிமைப்படுத்துவோமா? 1 யோவான் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கரங்களை தலை சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய வசனத்தில் வாழ்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர் நடந்தபடி என்ன செய்யணும்? நாமும் என்ன செய்யணும்? நடக்கணும். கரங்களை தலை சொல்லுமா? ஆமாம், புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே ஆமென், வாசிங்க 7வது வசனம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதிமுதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதிமுதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆம், சகோதரனுக்கு அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கிறபடியால் தன் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஹல்லேலூயா. சரி, அவரில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே என்ன செய்யணும்? நடக்கணும். கரங்களை தலை சொல்லுமா? ஆமாம். பகைக்கிறவர்களை நேசிக்க முடியுதா? இயேசு நேசித்தாருங்க. நம்மளாம் அவருக்கு பகையாளிகளாக தானே இருந்தோம், நம்மளாம் அவருக்கு துரோகிகளாக தானே இருந்தோம், வழி தப்பி போன ஆடுகளாக தானே இருந்தோம். நம்மளை தேடி வந்தார். கரங்களை தலை சொல்லுமா? ஆமென். நான் நேசிக்கிறேன் என்று சொல்லியும் இன்னும் இருளில் இருக்கிறவன், சகோதரனை பகைக்கிறவன் என்ன செய்கிறானா? இருளில் நடக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும், ஒருவருக்கொருவர் நேசிக்கணும், ஒருவருக்கொருவர் ஜெபிக்கணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஆண்டவர் சொன்னபடி நடக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணுங்க. ஆமென். வசனத்தின்படி வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. ஆமென். இதன்படி நம்ம செய்து பார்ப்போமே, இருந்து பார்ப்போமே, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே, சில காரியங்களை பேசாமல் இருந்து பார்ப்போமே, சில காரியங்களை நம்ம புரியுதுங்களா விட்டு கொடுத்து பார்ப்போமே. ஏன் நம்ம பகைக்கணும்? ஏன் விரோதிக்கணும்? நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நம்ம ஆண்டோடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள், பைபிளை தூக்குறோம், சபைக்கு போகிறோம் நம்ம. ஆமென். அன்றைக்கு நியூஸில் பார்த்தா பஸ்ஸில் லேடிஸுங்களாம் என்ன மாதிரி சண்டை, சீட்டுக்கு சண்டை. ஹல்லேலூயா. அதில் ஒன்று கம்மல் போடாத மாதிரி தெரியுது, பெந்தேகோஸ்தே ஆள் மாதிரி தெரியுது. நான் சொன்னேன், கீதா பாரு, அங்கே பெந்தேகோஸ்தே ஆளாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன். உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். கரங்களுக்கு தலை சொல்லுமா? அம்மா, சில நேரங்களில் ஆமாம், உபதேசத்தில் நம்ம மாற வேண்டிய வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவருக்காக சாட்சியாக என்ன செய்யணும்? இருக்கணும். புரியுதுங்களா? உபதேசத்தை மாற்றிடக்கூடாது. நிறைய உபதேசம் இருக்கு இன்னைக்கு. என்ன தெரியுமா? தள்ளி விடுற உபதேசம் இருக்கு, கர்ச்சிப்பு கொடுக்குற உபதேசம் இருக்கு. விழிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கடைசி காலத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? வந்துட்டு இருக்கிறோம். புரியுங்களா உங்களுக்கு? அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரில் நிலைத்திராவிட்டால் நம்ம நியாய தீர்ப்பு அடைவோம். 4வது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11 வரை வாசிக்க கேட்போம். இடரல் நிமித்தம்
உலகத்திற்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ, ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனுக்கு ஐயோ. உன் கையாவது காலாவது இடர்கள் உண்டாக்கினால், உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் இந்த அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். சரி போதும், டைம் இல்லை. மார்க் 9:44 வாசிங்க. 9:44 ஒருத்தர் வாசிங்க. மார்க் 9:44. வேகமா வேகமா. அங்கே அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அபியாமலும் அவிச்சிருவாங்க போல நினைச்சிடக்கூடாது, அணையாமல் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் புழு, அவர்கள் அக்கினி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஜீவ தண்ணீர் இருக்கும், ஆரோக்கியமாக்கும் இலைகள் இருக்கும், பழுங்கி கோப்பான நகரம் இருக்கும். ஆமாம், தேவன் அங்கே இருப்பார். கண்ணீர் இருக்காது, வருத்தம் இருக்காது, ஆமாம், அலறுதல் இருக்காது. ஆமாம், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்போம். ஆனால் பாதாளத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்குன்னு ஒரு புழு வச்சிருக்கிறாரு, நமக்குன்னு நித்திய அக்கினியை வச்சிருக்கிறார். புரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அக்கினி அணையவே அணையாது. புரியுதா? அணையவே அணையாது. நீங்க அணைக்கணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. அப்படி என்றால் பாருங்கள், அந்த அந்த நியாய தீர்ப்பு அடைந்த உடனே பாருங்க, அக்கினி புழு அக்கினியிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இடரல் உண்டாக்கினால் அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு? மத்தேயு எழுதின மார்க்கில் அழகா தெளிவாக சொல்லி ஒன்று பாட்டாக சொல்லியிருக்கு. முதல்ல உன் கை, ரெண்டாவது கால், மூன்றாவது உன் கண். அல்லேலூயா. கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால். அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்துவிட்ட யார் பெரியவன்ற குழப்பம் வந்து சீசர்கள்லாம் கூட்டிட்டு வராங்க, பிரச்சனைகளை கொண்டு வராங்க. யார் முதல்ல பெரியவன், யார் லீடர்னு கேட்குறாங்க. அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன குழந்தையை நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறினா, சிறு பிள்ளைக்கு என்னை ஏற்றுக்கொள்கிறான். சரி போதும். அந்த சிறு பிள்ளையை போல மாறணும்னு சொல்லி எல்லாம் உதாரணம் சொல்லிட்டு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் ஐயோ அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அதுக்கு எவனோ எந்திரக்கல்லை கட்டி நலமா இருக்குங்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட எப்படி இருக்க கூடாதா? இடரல் உண்டாக்குற கூடாது, இடரல் உண்டாக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், இப்போ சபைக்குள்ள வரோம், யார்ட்டையாவது ஒருத்தர் கை நீட்டி கடன் வாங்கியிருப்பீங்க. நல்லா கவனிங்க. யார்ட்டையாவது ஒருத்தர் கடன், அவங்க வந்து இப்போதான் வந்த விசுவாசிகளாக இருப்பாங்க. இப்போ வந்தவங்க, இப்போ வந்திருக்கவங்க சிறு பிள்ளைகள்னு வச்சுடுங்களேன். நான் சொல்ற புரியுதா? குழந்தைகள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது 1 வயசுன்னு வச்சுடுங்க. ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆனவங்களா இல்லையா சொல்லுங்க? ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆனவங்களா இல்லையா சொல்லுங்க? நீங்களாம் வாலிபர்கள், சரியா? இந்த வருஷம் தான் ஞானஸ்தானம் எடுத்தவங்க சொல்லுங்க. டிசம்பர் 25 ஞானஸ்தானம் எடுத்தவங்க கை உயர்த்துங்க. கலிமை தேச டிசம்பரில் தான் எடுத்தீங்களா? சரி சரி. இந்த வருஷம் எடுத்தவங்க யாருங்க? சிறு பிள்ளைகள்னு வச்சிருங்க. இப்போதான் 1 மாச குழந்தை, சரி, இப்போதான் நடக்க பழகுது. சரி, இப்படிப்பட்டவங்க கிட்ட
நீங்கள் போய் கடன் வாங்கிட்டீங்க. கடன் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் தர முடியாது, என்ன பண்ணுவேன் பார்க்கலாம், நான் ஆரம்ப விசுவாசி, அல்லேலூயா, நீ இப்போ வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. இப்போ அவங்க பார்ப்பாங்க, சார் கிறிஸ்தவங்கெல்லாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி போனேன், இப்படி ஏமாத்திட்டாங்களே வாங்கி, அப்போ கிறிஸ்தவங்களாம் சரியில்லைப்பா அப்படி சொல்லிட்டு இடையிடுறாங்க. இப்போ யாருக்கு ஐயோனி போட்டிருக்கு? அவங்களுக்கா? நான் சொல்ற புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? புரியுதா? தெளிவா புரியுதா? அரமயக்கத்தில் இல்லையா? சரி. இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, அவனை எங்க போடுவேன்னு சொல்லியிருக்காரு? இல்ல, அவியாத அவர்களுக்குரிய புழு. ஆமென். நல்லா கவனிங்க. ரெண்டாவது, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால், காலு இடரல் உண்டாக்கினால், உங்க கால் நேர சர்ச்சுக்கு வர வேண்டியது நேர டாஸ்மார்க் கடையில் போய் நின்றுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. போன வாரம் ஒரு பிள்ளை நடு ரோட்டில் இருந்து 2 குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறா. என்னம்மா அங்கே நின்று அவங்க 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 அம்மாவும் அவளும் அவளுடைய 2 பிள்ளைகளும் நின்று அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது என்னம்மா அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என் வீட்டுக்காரன் ஒரே அடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறான். எதுக்குமா அடிக்கிறான் அப்படின்னா, அவன் நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சது அந்த பாட்டில் காணுமா, நீ தான் எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னு சொல்லி அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறான். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இதுல மனைவியோ பிள்ளைகளோ பார்த்துட்டே இருக்கு பாருங்க, சிறியரில் ஒருவன் பார்த்துட்டேன். அப்போ சர்ச்சைக்கெல்லாம் போனாலும் இப்படிதான் போராட்டமா, இப்படிதான் பிரச்சனையா, இடறி போகுது பாரு, எங்க அப்பா திருந்த மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி இடறி போகுது பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. பைபிள் வசனம் அதை தான் சொல்லுது. சொல்ற புரியுதுங்களா? அது கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கு. இந்த பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளை திருமணம் பண்ணும்போது பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிருக்கான். நான் சர்ச்சுக்கு போகிறதுலாம் தடை பண்ண மாட்டேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கான். புரியுங்களா உங்களுக்கு? இப்போ நடு ரோட்டில் நிற்குது, அழுது கொண்டு நிற்குது. நல்ல கவனிங்க. இடரில் உண்டாக்குறவனுக்கு உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால், ஆமென், உனக்கு ஐயோ. என்னுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும். சபைக்கு வருகிற ஒரு நபருக்காவது இடரில் உண்டாக்கிவிடக்கூடாது. எப்படியாவது சபையில் சேர்க்கணும், சத்தியத்துக்குள்ளே வளர வைக்கணும், ஜெபம் பண்ண வைக்கணும், நல்ல விசுவாசத்துக்குள்ளே வர வைக்கணும். அதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யலாம்? உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வெளியே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கவனமாக இல்லைன்னா உன் புழு சாகாமலும் அக்கினி அவியாத நித்திய அக்கினின்னு சொல்லியிருக்கு. என்ன அக்கினிங்க? நித்திய அக்கினிக்குள்ளே நம்ம கிடப்போம். அதனால தான் நியாயத்தீர்ப்பின் அக்கினிக்கு நம்ம தப்பு வைக்கப்படணும். கரங்களை தலை சொல்லுமா? வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஒரு நாள் வரப்போகிறீர், ஜீவ புஸ்தகத்தை திறக்கப் போகிறீர். வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து ஜீவ புஸ்தகத்தை திறக்கப் போகிறீர். அவரவர்கள் மரித்தோர், சிறியோர், பெரியோர் எல்லோரும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். ஆமென். அப்பொழுது உண்மையாய் நடந்தவர்கள் மட்டும் அக்கினி கடலில் தப்புவிக்கப்படுவார்கள். உள்ளும் புறமும் சென்று அமைதலுள்ள இடத்துல அமர்ந்திருப்பார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய அக்கினிக்குள் அல்ல, அவியாத அக்கினிக்குள் அல்ல. கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்திருக்கணும்.
கிருபை தார், வழி நடத்தி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.